டபுள் கேம் ஆடுகிறதா திமுக? நிர்மலா சீதாராமன் சொல்ற கணக்கு இருக்குதே. எஸ்ஐஆர் பற்றின புரிதலே இல்லை ஸ்டாலின் அதிர்ச்சி. சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். எஸ்ஐஆர் கொண்டு வந்து அதை ஏன் இவ்வளவு அவசரமாக செய்கிறீர்கள் என்பதுதான் அனைவரது கேள்வியா உள்ளது. 30 நாளைக்குள் முடிக்க வேண்டும் என்ற கெடு எதற்கு? அப்படியே விட்டிருந்தாலே வருகிற ஜனவரி மாதத்தில் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த பணியை வழக்கம் போல துவங்கியிருப்பாங்க என்று பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது. சமீபத்தில் சென்னை வந்திருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 1952ஆம் ஆண்டு முதல் 13 முறை எஸ்ஐஆர் நடைபெற்றிருக்கு. அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுக எதுவும் செய்யாமல் இப்போது ஏன் போராட்டம் நடத்துகிறது? துணை முதல்வர் உதயநிதி எஸ்ஐஆர் என்றால் என்ன என தெரியாமல் ரிவிஷன் என்பதை ரெஸ்ட்ரிக்ஷன் என்கின்றார். கொளத்தூரில் போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டுதான் ஸ்டாலின் வெற்றியை பெற்றாரோ என்றெல்லாம் கேள்வி எழுப்பி திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இந்நிலையில் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இதற்கு முன்பு 13 நடந்திருப்பதா சொல்கிறார். அது தவறான எண்ணிக்கையாகும். இதுவரை 7 முறை தான் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கு. சில மாநிலங்களில் 8 முறை நடந்திருக்கும். அதற்காக 13 முறை எல்லாம் நடத்தவில்லை. அதற்கு முன்பு நடத்தப்பட்ட எஸ்ஐஆர்களில் ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும். 2 வருடம் இடைவெளி கூட இருந்திருக்கிறது. எனவே ஒரு திட்டத்தை செயல்படுத்தி முடிப்பதற்கு ஒரு காலகட்டம் உள்ளது. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு அவசரமாக செய்கிறீர்கள் என்பதுதான் அனைவரது கேள்வியாக இருக்குது. 30 நாளைக்குள் முடிக்க வேண்டும் என்ற கெடு எதற்கு? இதை எப்படியே விட்டிருந்தாலே வருகிற ஜனவரி மாதத்தில் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த பணியை வழக்கம் போல துவங்கியிருப்பார்கள். மழைக்காலம் உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களை முன்வைத்து எஸ்ஐஆருக்கான எதிர்ப்பினை சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பாஜக தவிர பதிவு செய்தாகிவிட்டது. ஆனால் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. தேர்தல் ஆணையம் ஆணவ ஆணையமாகவே மாறிவிட்டது. நம்முடைய கடமைகள் உரிமைகளை சொன்னாலும் நாம் நினைத்ததை செயல்படுத்துவேன் என்பது போல நடந்து கொள்கிறது. ஆனால் திமுக டபுள் கேம் ஆடுவதாக நிர்மலா சீதாராமன் சொல்கிறார். இறந்து போனவர்கள் வாக்குகளை இப்போது குத்த முடியாது. பட்டன் சிஸ்டம் வந்தாகிவிட்டது. இதெல்லாம் அறியாமல் நிர்மலா சீதாராமன் சொல்ல காரணம், அவர் தேர்தலிலேயே இதுவரை நின்றதில்லை. நான் ஒரு பரம ஏழை, தேர்தலில் நிற்க பணம் இல்லை என்று கடந்த முறை தேர்தலின் போதே சொல்லிவிட்டார். முதலில் தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமனுக்கு ஓட்டு கிடையாது. தமிழகத்தில் பிறந்து தெலுங்கு தேசத்தில் திருமணம் செய்து கர்நாடகாவில் எம்பியாக உள்ளார். இந்த 3 மாநிலங்களில் எங்காவது ஓட்டு இருக்க வேண்டும். அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தில் ஓட்டு வைத்து கொண்டு தமிழகத்தில் குறை சொல்கிறார் நிர்மலா சீதாராமன். எனுமரேஷன் ஃபார்ம் இவருக்கு எப்படி வரும்? எஸ்ஐஆர் ஆதரித்ததால் அது பிஜேபி ஆதரவு, எஸ்ஐஆரை எதிர்த்தால் அது பிஜேபி எதிர்ப்பு என்று புரிந்து கொண்டால் எஸ்ஐஆர் என்பதே பாஜகவின் கிரியேஷன்ஸ் என்றுதான் பொதுமக்களுக்கு தோன்றும். எஸ்ஐஆர் என்பதே மோடி கொண்டு வந்தது, பீகார் தேர்தலுக்காக கொண்டு வந்த ஏற்பாடு. அதை அப்படியே மற்ற மாநிலங்களுக்கும் விஸ்தரிக்கிறார்கள் என்று தானே பொதுமக்களுக்கு நினைக்க தோன்றும். இறந்தவர் பெயரில் ஓட்டு போடுவது மிக மிக கடினம். காரணம், ஒவ்வொரு பூத்திலும் கட்சிக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஓட்டு போட விட மாட்டார்கள். உதயநிதிக்கு என்ன தெரியும்? எஸ்ஐஆரை பற்றி புரிந்து கொள்ளாமல் உதயநிதி பேசுகிறார் என்று நிர்மலா சீதாராமன் சொல்வதெல்லாம் அபத்தம். உண்மையிலே அதை பற்றி புரியாமல் பேசுவது நிர்மலா சீதாராமன் தான் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் நிர்மலா சீதாராமன் சொல்வதும் திமுக செய்வதும் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.